ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு மை சேனல். இது நம்மளோட தேவி எலகன்ஸ். நான் தேவி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி நமக்கு ஒர்க் ஆக போகுது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண, முக்கியமாக நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் ஓப்பன் போஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஓப்பன் போஸ் எதனால் வருது, ஸோ அதை பற்றி தெரிஞ்சாலே நமக்கு வந்து விட கிடச்சிரும். ஸோ ஓப்பன் போஸ் எதனால் வருதுன்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன் போஸ் வந்து உங்களோட போஸ் ஜென்ரலாகவே நம்மளோட ஸ்கின்ல இருக்க போஸ், இந்த போஸோட சைன்ஸ் வந்து ரொம்ப டைனியாக இருக்கும். அந்த போஸை எப்போ என்லார்ஜ் ஆகி அப்படியே நின்றுடுதோ அதை ஓப்பன் போஸ் சொல்லுவோம். இந்த போஸ் வந்து எதனால் என்லார்ஜ் ஆகுது, என்னென்ன ரீசனால் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்க. நம்ம வரதுக்கு முன்னாடியே அதை தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓப்பன் போஸ் வர்றதுக்கு காரணம், நிறைய பேருக்கு வந்து ஆயில் கிளான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரீஷன் ஆகும். அப்படி செக்ரீட் ஆகும்போது உங்களோட ஸ்கின்ல பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வரும்போது அதில் சீபம் வந்து அவுட் ஆகும். ஸோ அந்த விஷயம் வந்து அந்த டைமில் நம்ம ஸ்டீம் கொடுத்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க அந்த பிம்பிள்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்து நம்ம எடுக்கும் போது போஸ் வந்து ஓப்பன் ஆகிடும், ரொம்ப பெருசாகவே ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிற சமயத்தில் நம்ம அடுத்த ஸ்டெப்பாக வந்து அதை பேக் இல்லை டோனர் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நம்ம அப்படியே விடும்போது நம்மளோட ஓப்பன் போஸ் அப்படியே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது அகெயின் வந்து பிம்பிள் வரும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல, அதாவது அந்த போஸ்க்கு சுற்றி இருக்க எலாஸ்டிசிட்டி வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது அகெயின் அந்த ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகாது, அதாவது சுருக்கமாகாது. அதனால தான் நம்மளுக்கு ஓப்பன் போஸ் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் போஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை எப்படிலாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். பட் அதுக்கு எல்லாமே டைம் எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல் ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் நைட்ரோஜனா. ஸோ நைட்ரோஜனா ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஆக்னிக்காக கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் ஆக்னி வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. பிகாஸ் நிறைய பேரால் வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி ஃபேர் ஆக முடியுது. பட் அந்த கிளியர் ஸ்கின்ன்றது கொண்டு வர முடியலன்றது தான் நிறைய பேரோட வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி நான் கொடுக்குறேன். இது வந்து என்ன மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா, ஆயில் ஃப்ரீ ஆக்னி ஃபேஸ் வாஷ், பிங்க் கிரேப்ஃப்ரூட் ஃபேஷியல் கிளென்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் பை பண்ண உடனே ரிவ்யூ கொடுக்க வரல. இது நான் 1 வீக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு பொறுமையாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக, டெய்லி ரொட்டீனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பட் வேகமாக ரிசல்ட் எதிர்பார்த்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பொறுமையாக அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து முக்கியமாக ஃபார்ம் டைப்பில் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணும்போது இது ஃபார்ம் மாதிரி வருது, அதாவது கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு ஃப்ளாரோட ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்காக. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த ப்ராடக்டில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு போஸை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண உதவும். தென் ஆக்னி வரவிடாமல் கண்ட்ரோல் பண்ணும். நம்பர் ஆஃப் ஆக்னிஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேஸ் வாஷு. இந்த ஃபேஸ் வாஷில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இன்க்ரீடியன்ஸில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. அதுதான் இதில் வந்து யூனிக்கான ஒரு விஷயம். எல்லா ஃபேஸ் வாஷ், ஆக்னி ஃபேஸ் வாஷ்லையும் இது வரதில்லை. இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் அந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். தென் நம்ம வந்து ஓப்பன் போஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டோன்னா இது எல்லாமே தேவையில்லை. நீங்கள் ஓப்பன் போஸ் வந்து வந்தவங்க அப்படின்னா உங்களோட
பிம்பிள்ஸ் ஆக்னி வரத முதல்ல நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு முக்கியமான விஷயம் ஆயில் செக்ரீஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஆயில் செக்ரீஷன் கண்ட்ரோல் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் போஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து வராது. ஏன்னா பிம்பிள்ஸ் வந்தால் அது உடனே கூடவே வந்துடும். ஸோ அப்படி வந்த ஃபேஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்டில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல ஆக்னி வரதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டெட் ஸ்கின்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஆயில் அதிகமாக செக்ரீஷன் ஆகுது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல நம்பர் ஆஃப் பிம்பிள்ஸோட கவுண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது உங்களோட ஸ்கின்னை இருக்கிற அந்த டேமேஜஸ் இது எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் கிளியராகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பிம்பிள்ஸ் கவுண்ட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் எதனால அப்படின்னா அது சாலிசிலிக் ஆசிட் இருக்குது அதனால. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஃபோம் டைப்பில் இருக்குது. நான் அதை வந்து 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது. முக்கியமாக வந்து இது யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் எதுவும் வரல. அலர்ஜிஸோ இல்லை இச்சிங் பர்னிங் இல்லை பிம்பிள்ஸ் இதனால் பிம்பிள்ஸ் க்ரியேட் ஆகுதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ் தான், நல்லா இருக்குது. சாலிசிலிக் ஆசிட் முக்கியமாக நம்மளோட ஸ்கின்க்கு நல்லது தான். ஸோ ஆசிட் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்னே சொல்லலாம். பட் கோவிட் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷு ஒரு 200 rupees வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போது கோவிட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 650. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த இதில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ். மற்றபடி வந்து இந்த நியூட்ரோஜெனான்றது ஒரு நல்ல கம்பெனி ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்மளோட கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மால்ஸில் இது கிடைக்கும். அப்படி இல்லைனா ஹெல்த் அண்ட் க்ளோ அந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும். நிறைய காம்ப்ளெக்ஸ்லலாம் இது வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பேஸ். நம்ம ஆக்னி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஜெல் டைப் ஃபேஸ் வாஷ் தான் வந்து நல்லது, க்ரீம் டைப்பை விட. ஸோ இது வந்து ஜெல் டைப்பில் தான் இருக்குது. ஸோ லைட் பிங்க்கில் இருக்குது. அது உங்களுக்கு அந்த பாட்டில் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபோம் டைப்பில் வருது. நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வருது. ஃப்ராக்ரன்ஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாது, செம்மையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நிறைய பேர் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஐஸ் பகுதியில் படவே படாது ஃபேஸ் வாஷ். எந்த ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு போர்ஷனையும் நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுறோம். அதை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணணும். ஸோ ஐஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு முக்கியமாக ஆக்னி ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த போர்ஷன் ஆக்னி இருக்க போர்ஷனை நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஆக்னி இருக்க டைமில் எந்த ஃபேஷியல் பண்ணாலும் ஆக்னி டைமில் அதை வந்து அழுத்தி விடாதீங்க. அதை அழுத்தியோ நீங்கள் ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்கும் போதோ அது ஸ்ப்ரெட் அதிகமாகும், நிறைய பிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணும். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிடும். தென் போஸ் வந்து என்லார்ஜ் ஆகிடும். அதோட எலாஸ்டிசிட்டி அது இழந்துடும். ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நான் அதுக்காக தான் சொன்னேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ட்டு. நமக்கு இதெல்லாம் பண்ணும் போது தான் நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா ரொம்பவே நல்லது. ஸோ ஹெல்த்தி ஸ்கின் உங்களுக்கு கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.